வெல்கம் பேக் டு சாய் சிவம் ஸ்டிச்சிங். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்ட கொஸ்டின்கான வீடியோ தான் இது. கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணால் புரியாது அப்படிங்கிறதுக்காக தனியாக வீடியோவே எடுத்து போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். வணக்கம் மேடம், எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறம் ஆம்கோல் ஜாயின் ப்ளஸ் இருக்கும்ல, ஆனால் எனக்கு அப்படி வரமாட்டேங்குது சிஸ்டர். எங்கே மிஸ்டேக் ஆகுதுன்னு தெரியல சிஸ்டர், கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, இதுக்கான சொல்யூஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதே டவுட் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்திருக்கும். எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, அதை எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ வீடியோவை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது வந்து அலோ ப்ளவுஸில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை உங்களுக்கு காமிச்சேன். அந்த ப்ளவுஸை வச்சு கட் பண்ணது தான் இது. இப்போ இந்த ப்ளவுஸில் ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வருது பார்த்தீங்களா? இதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லீவுக்கு சுற்றளவு மார்க் பண்ணி ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடமும் ஈவனாக இருக்கணும். கீழே இடுப்பு பகுதியும் ஈவனாக இருக்கணும். சென்டரில் இந்த ப்ளஸ் சிம்பிளும் கரெக்டாக வரணும். அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு வரிசையாக பார்க்கலாம். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோவே எடுத்து போட்டிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது ஸ்டிச் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். ஸ்லீவை நீங்கள் கட் பண்ணி ஜாயின் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா லாங் வீடியோவாக போட வேணாம். ப்ளஸ் சிம்பிள் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்லீவை நம்ம கட் பண்ணி நார்மலாக லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஜாயின் பண்ணி வைப்போமோ அதே போல் தான் நான் இப்போ இந்த ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணி வச்சுட்டு கையோட சுற்றளவை மார்க் பண்ணியிருக்கேன். இதில் 2 சைடுமே ஒரு ஈவனாக இருக்கணும். அதாவது உடம்போட சுற்றளவு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு கோடு போட்டோம் இல்லையா, அந்த இடமும் ஈவனாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் வெளியில் இருந்ததுன்னா அதை ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி சும்மா லைட்டாக தான் கூட இருக்கும், அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. லைட்டாக சின்னதாக அந்த இது இருந்தாலுமே ப்ளஸ் சிம்பிள் வந்து கரெக்டாக வராது. அந்த மெட்டீரியலை வந்து ஈவனாக வச்சு அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. இதில் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவ் கட் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து ஸ்லீவோட அடிக்கை சுற்றளவு, அதாவது ஆம்கோலில் ஜாயிண்ட் ஆகிற அளவு வரைக்கும் நீங்கள் அந்த ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவை கட் பண்ணி இறக்கக்கூடாது. அதுக்கு மேலேயே நிறுத்திடணும். அதனால தான் நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் வராமல் இருக்கும். இப்போ நான் காட்டுறதை பார்த்தா தெரியும், 2 இடமே ஈவனாக இருக்குது. இந்த மாதிரி வச்சு எக்ஸ்ட்ரா பீசஸ் இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸ்லீவில் இதை பார்த்துக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். இப்போ நான் 2 பீஸுமே பட்டிக்கு கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கீழே வைப்போம் இல்லையா, கிராஸ் பட்டிக்கு கீழே வைக்கிற பட்டி பீஸ் வந்து 2 பீஸு எந்த அளவு தேவையோ அதை மார்க் பண்ணி ஈவனாகவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வளைவு எப்படி வரைகிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பட்டி பீஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா மேலே தெரிகிற ஐ கார்டு டச் பண்ணி அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். கிராஸ் பட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து ஷோல்டருக்கு சென்டரில் வச்சு பார்க்கணும். அதாவது சைடில் இழுத்து வச்சும் பார்க்கக்கூடாது, முன்பக்கம் அதை கொக்கி வைக்கிறோம் இல்லையா அந்த சைடும் இழுத்து வச்சு பார்க்கக்கூடாது. 2 சைடுமே ஈவனாக வச்சு ஷோல்டர் லைனில் ஃப்ரண்ட் சைடு பீஸும் பேக் சைடு பீஸும் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி வச்சு இந்த அளவை பார்த்துக்கோங்க. ஆம்கோல் லைன் வந்து ஈவனாக இருக்கணும். முன்ன பின்ன, அதாவது பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் மேலே ஏற்றி இறக்கி இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ஒரே ஈவனாக இருக்குது, அதனால நான் கட் பண்ணலை. ஸ்லீவில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் ஆம்கோல் லைனில் வந்து ஒரே ஈவனாக தான் இருக்குது, அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போது டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பட்டி பீஸ் வந்து 2 பீஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இப்போ நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் வைங்க. பேக் சைடு பீஸோட நீங்கள் வைக்கிற பட்டி பீஸ் வந்து ஒரே ஈவனாக இருக்க மாதிரி ஸ்டார்டிங்லேயே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ கிராஸ் பட்டியை நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பட்டி பீஸை இழுத்து வைக்கக்கூடாது. இழுத்து வச்சா அந்த கிராஸ் வந்து கரெக்டாக இருக்காது. அதனால டாட் பிடிச்சா எந்த அளவுக்கு லூஸ் இருக்குமோ அதே அளவுக்கு வச்சு நீங்கள் வளைவாக மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஆம்கோல் லைனும் ஈவனாக இருக்கணும். கீழே பட்டி பீஸ் வச்சுருக்கீங்க இல்லையா, அதுவும் ஒரே ஈவனாக இருக்கணும். 2 ஈவனாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த பட்டி ஹைட் எவ்வளோ தேவைப்படுதோ இப்போ நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சி அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரையும் போது
கீழே வந்து இடுப்பு பகுதியில் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணதும் ஒரே ஈவனாக இருக்கும், ஆம்கோல் லைன்லேயும் ஒரே ஈவனாக இருக்கும். இது மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால கரெக்டாக ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வரும். இப்போ நான் மார்க் பண்ண லைன்லேயே நீங்கள் கட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து கரெக்டான அளவு. மார்க் பண்ண லைன் வந்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து மேலே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் மறந்துட்டு இந்த லைன்லேயே கட் பண்ணிடாதீங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த லைனுக்கு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக. கொக்கி சைடு வைக்கிறது எந்த சைடு வரும் அப்படிங்கிறத சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் 2 சைட்லையுமே மாற்றி தைக்காமல் கரெக்டாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் செக் பண்ண மாதிரியே 2 சைடுமே ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வரணும்னா 2 பீஸையுமே இப்போ நான் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. வச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடையும் பேக் சைடையும் 4 பீஸுமே ஒரே ஈவனாக இருக்கணும். அதாவது கீழே இடுப்பு பகுதியும் ஈவனாக இருக்கணும், ஆம்கோல் லைனும் ஈவனாக இருக்கணும். இது மாதிரி ஈவனாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு பட்டி பீஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கொக்கி வைக்கிறதுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சேன் இல்லையா, அதை வந்து கொக்கி சைடு வர மாதிரி வச்சு பட்டி பீஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும். இதை வந்து வீடியோவாக எடுத்து போட்டால் எல்லாத்துக்கும் தெளிவாக புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த டவுட் உங்களுக்கும் இருந்ததுன்னா இந்த வீடியோ இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நார்மலாக ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுவீங்களோ அதே போல் ஜாயின் பண்ணிவிட்டு உடம்பு சுற்றளவை மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு வச்சுக்கோங்க. இதை கோடு போட்டாலே உங்களுக்கு தெரியும், ஸ்லீவோட சுற்றளவுக்கு கோடு போட்ட லைனும் உடம்போட சுற்றளவுக்கு கோடு போட்ட லைனும் ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆனாலே நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னு உங்களால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். கீழே இந்த பீஸ் ஜாயின் பண்ணோம் இல்லையா ஸ்லீவுக்கு, அது 2 பீஸுமே கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி வைங்க. அது மாதிரி வைக்கிறதுனால உங்களுக்கு ப்ளஸ் வந்து அக்யூரேட்டாக வரும். கொஞ்சம் மேலே கீழே ஏற்றி இறக்கி கூட வராது. அதாவது இந்த ஜாயின் பண்ண ஸ்லீவ் பீஸும் ஆம்கோல் பீஸும் கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். நீங்கள் மேலே பார்த்த மாதிரி வச்சா ஸ்லீவ் வந்து உறுத்துற மாதிரி இருக்கும். நீங்கள் கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ளஸ் வந்து அக்யூரேட்டாக கரெக்டாக வரும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆம்கோலில் கரெக்டாக அந்த ப்ளஸ் சிம்பிள் வரும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இடுப்பு மடிச்சு தைச்சோம் இல்லையா, இந்த இடம் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஜாயிண்ட் ஆகிற கீழ்ப்பகுதியும் ஈவனாக இருக்கணும். ஆம்கோலில் ப்ளஸ் சிம்பிளும் ஈவனாக வரணும். அதே போல் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா மேலே ஸ்டார்டிங்கில், அதுவும் ஈவனாக இருக்கணும். இது 3மே கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளவுஸும் நிறைய உங்களுக்கு ஆர்டர் வரும். இதே டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போல் ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதை உடனே ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா தனியாக வீடியோவாகவே எடுத்து போடுறேன். இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்க மாதிரி உங்களோட கமெண்ட்டும் வீடியோவாக வரும். கமெண்ட்டில் எனக்கு கொஸ்டினை கரெக்டாக டைப் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பாக அது தெளிவாக புரிகிற மாதிரி நான் வீடியோவாகவே எடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஸ்டிச் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.